சாந்த குணத்தை நிறைய பேர் ஐயோ சாந்த குணமெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. உலகத்துல ரொம்ப அக்ரஸிவா இருந்தாதான், ரொம்ப தீவிரமா இருந்தாதான் பொழைக்க முடியுமாக்கும். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னா, சாந்த குணம்னா என்ன இப்படியே நினைச்சுக்கிறாங்க சிலர். ரொம்ப சாந்த குணமா இருக்கணும், வேலையில் அப்படி இருந்தாலும் ஆகாதுங்க, தாட் பூட்னு இருக்கணும், நம்மளை பார்த்தாலே அலறணும் மற்றவன்லாம், அப்படி இருந்தாதான் நம்ம நல்லா வர முடியும். என்ன நினைக்கிறாங்க? சாந்த குணம்னா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, மீக்குன்னு, மீக்னஸ், மீக் அப்படின்னு. மீக்குன்றது வீக்குன்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். மீக்னஸே ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் சாந்த குணம் ஆகாதுன்றாங்க. வேத வசனம் சாந்த குணத்தை எப்படி தெரியுமா போதிக்குது? சாந்த குணம்னா வேத வசனத்தின்படி என்ன தெரியுமா? இட் இஸ் பவர் அண்டர் கண்ட்ரோல். சாந்த குணம்னா என்ன? ஒருத்தருக்கு நிறைய பவர் இருக்குது, அவன் என்ன வேணா செய்யலாம், அதிகாரம் இருக்குது, அவன் கையில வல்லமை இருக்குது, சக்தி இருக்குது, திறமை இருக்குது, அவனால செய்ய முடியும். சில காரியங்களை தன்னை அதிகாரத்தை பயன்படுத்தி சில காரியங்களை செய்ய முடியும். ஆனா செய்ய அவன் தயங்குகிறான். கட்டுப்பாடான விதத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். அதிகாரத்தை யாரு மேல பிடிக்கலையோ அவனை ஒண்ணுலாம் ஆக்கிடுறான் பாரு, உன்னை என்ன பண்றான் பாரு, அப்படி யூஸ் பண்றது இல்ல அவன் அதிகாரத்தை. சாந்த குணம் உள்ளவன் எப்படி அவனால் யூஸ் பண்ண முடியும், அவனை ஒரு நிமிஷத்துல ஒண்ணுலாம் ஆக்க முடியும். இருந்தா கூட கட்டுப்பாடோடு அதை யூஸ் பண்ணுகிறான். ரொம்ப கட்டுப்பாட அங்க பயன்படுத்துகிறான். பவர் அண்டர் கண்ட்ரோல்.